ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, ஐப்பசி மாதம் ஒரு ஆண்மகன் பிறக்கக்கூடாது. என்னங்க, ஐப்பசி மாதம் ஒரு ஆண்மகன் பிறக்கக்கூடாது. சில இதில் சொல்கிறாங்க குருமார்கள்லாம், சித்திரை மாதம் வரக்கூடாது. சித்திரை மாதம்னா சூரியன் மேசத்தில் இருப்பார். அப்போ அப்படி பிறக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்துக்கு ஐப்பசி மாதம் சூரியன் நீச்சமாயிடுவார். ஐப்பசி மாதம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா சூரியன் நீச்சம். அப்போ ஆண் குழந்தை பிறக்குது சூரியன் நீச்சம் அப்படின்னா அது அப்பாவுக்கு ஆகாது. காலப்புருஷனுக்கு 5ஆம் இடம் சூரிய பகவான். அப்போ பூர்வத்துக்கு ஆகாது. பூர்வத்தை விட்டு விலகி இருக்கணும் அப்படிங்கிறத தான் ஐதீகம். ஐப்பசி மாதம் பாருங்கள், எல்லா ஆண்மகளுக்கும், உலக நாட்டில் இருக்கிற ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தொந்தரவு கொடுக்கும். மன நிம்மதி இல்லாத, மன உளைச்சலை கொடுக்கும். இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஐப்பசி மாதம் சூரியன் நீச்சம். உலகத்தில் உள்ள ஆண்மகன் அத்தனை பேருக்கும் பாருங்கள், மனம் சஞ்சலம், வருத்தம், பிரச்சனை, பிரிவினை இப்படிலாம் கொடுக்கும். அப்போ ஒரு ஆண்மகன் சூரிய திசையில் பிறக்கக்கூடாது. அதே ஐப்பசி மாதம் சூரிய திசையில் பிறக்கக்கூடாது. ஐப்பசி மாதம் பிறக்கிறாரு, சூரிய திசை வருது, அவருக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்து சந்திர திசை வரும். அப்போ ஒரு ஆண்மகன் சித்திரை மாதம் பிறக்கிறதுலேயும் கொஞ்சம் அது தவறுகள் இருக்குது. அது அவங்க லக்கணத்தை பொறுத்து அந்த தவறுகளை எடுக்கலாம். ஐப்பசி மாதம் பிறக்கிறாரு, சூரிய திசையில் பிறக்கிறாரு ஐப்பசி மாதம். அதுலேயும் சிக்கல் பிரச்சனை இருக்குது. நல்லது உண்டு, கெட்டது உண்டு. புரிஞ்சுக்குங்க, இது பொதுவான பலன். சித்திரை மாதம் ஐப்பசி மாதம் பிறந்த குழந்தைங்களாம் நல்லா இருக்கிறாங்க. பொதுவான பலன் என்னென்னா, ஒரு சூரியன் நீச்சமாக இருக்கும்போது ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறாரு அப்படின்னா அந்த ஆண்களை தொந்தரவு பண்ணும். இன்னும் அவரை தொந்தரவு பண்ணும், அப்பாவை தொந்தரவு பண்ணும், பாட்டனை தொந்தரவு பண்ணும். ஆண்கள் சூரியன் அல்லவா, அந்த மாதிரி. அப்போ அதே நேரத்துக்கு சூரிய திசையில் அவர் பிறக்கிறாரு ஐப்பசி மாதம் அப்படின்னா, சித்திரை மாதம் அப்படின்னா அந்த ஆண்களை ஒரு தொந்தரவு பண்ணும். அது ஏன் அப்படி தொந்தரவு பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீச்சமாகும்போது அந்த சூரிய திசை இப்போ 6 வருஷம் வச்சுங்க. அப்போ கொள்ளளவு அவர் 2 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் அந்த இருப்பில் பிறக்கிறாருன்னா, அப்போ ஐப்பசி மாதம் பிறக்கிறாரு அப்படின்னா தந்தைக்கு ஆகாது. அப்போ ஹாஸ்டலில் ஒண்டி விடு அந்த குழந்தைய, வீட்டில் வச்சுட்டு படிக்க வைக்க வேண்டாம். இல்லைன்னா தத்து கொடு குழந்தைய. ஐப்பசி மாதம் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை அத்தனை பேர்த்தையும் பாருங்கள், ஐப்பசி மாதம் யாரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தானுங்க, நீங்கள் தத்து கொடுக்கலாம். இப்போ திருச்சிக்கு பக்கத்தில் வயலூர் முருகன் அங்கே கொடுக்கலாம். எல்லா ஊர்லேயும் பெருமாள் கோயில் கொடுக்கலாம், முருகன் கோயில் கொடுக்கலாம், எங்கே வேணாலும் தத்து கொடுத்து வாங்கலாம். தத்து கொடுத்து வாங்குறது எப்படின்னு தெரியுங்கன்னா, இப்போ நாங்கள் பெரும்பாலும் வயலூர் முருகன் கோயிலை கொடுப்போம். ஒருபடி தவிடு வாங்கிட்டுங்க, அந்த ஆண்மகனுக்கு புது ட்ரெஸ் ஒன்று எடுத்து போட்டு அந்த தவிடோடு கொண்டு போய் ஐயர்கிட்ட போய் சீட்டு போட்டு வாங்கிக்கலாம். தத்து கொடுக்குறங்க அந்த குழந்தை அப்படின்னு. அவங்க ஐயர் தேவஸ்தானத்துக்குள்ளே உள்ள அந்த குழந்தைக்கு தத்துக்கு எடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த பின்பக்கம் போய் நீங்கள் தவிட கொடுத்துட்டு அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்துடலாம். இதை தாங்க தத்து கொடுத்து வாங்குறது. ஒரு குழந்தைய தத்து கொடுத்து வாங்குறது அப்படி தான். பெருமாள் கோயில் வாங்கலாம், முருகன் கோயில் வாங்கலாம். அந்தந்த மாவட்டத்தில் அந்த தத்து கொடுக்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்கும். அந்தந்த மாவட்டத்தில் அந்த சோசியர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தத்து கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆண் மகளாக இருந்தாலும் பெண் மகளாக இருந்தாலும் நல்லது நடக்கும். அதே பெண் மகளை நீங்கள் தத்து கொடுக்குற அப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கு புது ட்ரெஸ் எடுத்து வயலூர் முருகன் கோயில் கூட்டி போய் ஐட்ட சொல்லி சீட்டு போட்டுருங்க. தத்து கொடுக்குறோம்னு சீட்டு போட்டால் சீட்டு 250 ரூபா சீட்டு. அந்த பெண் குழந்தைய உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பின்னாடியே போய் துவரம் பருப்பு இருக்குது, உளுந்து துவரம் பருப்பு கொடுத்து நீங்கள் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு. நாளைக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு ரெடியாகி பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டிங்க. அப்போ போய் அந்த குழந்தைய போய் மீண்டு கொண்டாந்து கல்யாணம் பண்ணி கணவர் கையில் கொடுத்துடணும். ஆண் மகனுக்கு பிரச்சனை இல்லை, தத்து கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு கூட்டி வந்துடலாம். பெண் மகளுக்கு நீங்கள் தத்து கொடுத்தீங்கன்னா கல்யாணம் பத்திரிக்கையில் அடித்து ஓகே ஆச்சா, அந்த பிள்ளையை கொண்டு மறுபடியும் தத்து கொடுத்ததை மீட்டு வாங்கிட்டு வந்து கணவர் கையில் நீங்கள் கொடுத்துடணும். இதுதான் பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ளது, தத்து கொடுத்து எடுக்கிறது. அப்போ ஐப்பசி மாதம் பெறக்கூடிய குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்கிறது இதுதான். அதே சூரிய திசையில் பிறந்தால் அடுத்து சந்திர திசை வரும். ரொம்ப குழப்பம். காலப்புருஷன் 4ஆம் படம் சந்திரனை விடா ரொம்ப குழப்பம். தாய்க்கு அதுக்கும் ஒத்து வராது. அதே சூரிய திசை ஐப்பசி மாதம் பிறந்தால் அப்பாவுக்கு ஆகாது. எவ்வளோ தொந்தரவு இருக்கு பாருங்கள். அந்த சாதகர் கர்ம வினை அனுபவிக்க இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதத்தில் எப்படி பிறந்திருக்காரு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் இந்த சாதகத்தை, இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் எல்லாம் உணர்ந்தீங்கன்னா, அப்பா இவ்வளோ இதெல்லாம் எனக்கு ஒரு இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு. இந்த நவக்கிரகம், பிரபஞ்சம், என் குலதெய்வம், என் கன்னி தெய்வம், என் கூட இருக்கிற என் கன்னி தெய்வம், அத்தனை தெய்வங்களும் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. என்கிட்ட
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனக்கிட்ட சாதகம் பார்க்க 95 14 77 10 24 அந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.